வரும் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல். வரும் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என அறிவிப்பு. கல்வி ஆண்டின் முதல் நாளில் உற்சாகத்துடன் பள்ளிக்கு சென்ற மாணவ மாணவிகள். கலைஞர் நூற்றாண்டையொட்டி இனிப்பு பொங்கல் வழங்க சத்துணவுத்துறை ஏற்பாடு. வரும் 15ஆம் தேதி கோவை கொடிசியாவில் திமுக முப்பெரும் விழா. மேற்கு மண்டலத்தில் விழாவை நடத்துவது முதலமைச்சரின் விருப்பம் என அமைச்சர் முத்துசாமி பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடக்கம். தரவரிசை பட்டியல் மற்றும் 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை. விரைவில் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படுவேன். பதவியேற்ற உடனே நடிகர் சுரேஷ் கோபி அளித்த பேட்டியால் பாஜக அதிர்ச்சி. கேபினெட் அமைச்சர் பதவிதான் வேண்டும் என அஜித் பவார் கட்சி பிடிவாதம். எத்தனை நாட்கள் ஆனாலும் காத்திருப்பதாக கூறி பாஜகவுக்கு நெருக்கடி. ஜே.பி. நட்டா ஒன்றிய அமைச்சராக பதவியேற்றதைத் தொடர்ந்து பாஜக தலைமையில் விரைவில் மாற்றம். தேவேந்திர பட்னவிஸ், வினோத் தாவ்டே உள்ளிட்டோர் பெயர்கள் பரிசீலிக்கப்படுவதாக தகவல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி அபாரம். பாகிஸ்தான் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.